செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்க தமிழக அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்க தமிழக அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். தற்போது இந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். முன்ஜாமீன் வழங்க தமிழக அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்கள். பூர்ணிமா, முன்னாள் திமுக அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி மீது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜூலை 28ஆம் தேதி டாஸ்மாக் விவகாரத்துல ஊழல் வழக்கு பதிவு செய்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்துல அவர் முன்ஜாமீன் கோரி மனு என்பதை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில அவசரமாக நேற்றைய தினமே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது முன்ஜாமீன் கோரி. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்கவும் நேற்றைய தினமே முறையீடு செய்யப்பட்ட நிலையில இன்று உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி இந்த வழக்குல முன்ஜாமீன் கோரிய அந்த அவசர வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்புல ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வுல இடம்பெற்றிருந்த நீதிபதி மோகனா ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்குல வழக்கறிஞராக இருந்த காலகட்டங்கள்ல ஆஜராகி இருக்கிறார் என்பதால் காலை விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி இந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இருப்பினும் கூட பிற்பகல் 1 மணிக்கு பிறகு வேறு ஒரு நீதிபதி சேர்த்த பிறகு புதிய அமர்வுல இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் உறுதியளித்திருந்தது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய அமர்வு செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரிய இந்த மனு என்பதை விசாரணைக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக எடுத்துக்கொண்டது. அப்போது இந்த வழக்கை பொறுத்தவரையிலுமே செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் கடந்த 2021-2025 ஆண்டு காலகட்டத்துல ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் ஏற்கனவே முடிந்த விவகாரத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இப்போது மீண்டும் விசாரணை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் என ஒரு கடுமையான வாதத்தை முன்வைத்தார். ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பிலையும் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே கடந்த 2021-2025 காலகட்டத்துல சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜி தான் அமைச்சராக இருந்தார். அவர்களுடைய ஆட்சி நடைபெற்ற அந்த சமயத்துல வழக்கு பதிவு செய்வதை செந்தில் பாலாஜியை தடுத்து வைத்திருந்தார் என்ற எதிர்த்தரப்பு வாதங்களையும் வைத்தார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்துல பல நூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்றும் அதற்கான முகாந்திரமும் இருக்கிறது என்பதாலே இப்போது தமிழ்நாடு அரசு செந்தில் பாலாஜி விவகாரத்துல வழக்கு பதிவு செய்து விசாரணையை புதிதாக தொடங்கி இருக்கிறது என்ற வாதங்களையும் முன்வைத்தார்கள். நீதிபதிகளை பொறுத்தவரையிலுமே இந்த வழக்குல புலன் விசாரணையின் போது அவசர விசாரணையை கொடுத்திருப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்றும் விசாரணைக்கு தேவை ஏதேனும் மேற்கொண்டு தேவை ஏற்பட்டால் நீங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என தெரிவித்து செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்குவதாகவும் செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவு என்பதை வழங்கியிருக்கிறது. அதே நேரத்துல இந்த மனு தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்குல முன்ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தாலும் கூட செந்தில் பாலாஜி அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் சாட்சிகள் மீது எந்தவித ஆதிக்கமும் செலுத்தக்கூடாது என்பதை நிபந்தனையாகவும் இந்த வழக்குல பிறப்பித்து செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் என்பதை வழங்கியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே முக்கிய வழக்காக இருக்கக்கூடிய டாஸ்மாக் விவகாரத்துல செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கு எந்த நேரத்திலும் முகாந்திரம் இருக்கிறது என்ற சூழல் இருந்த நிலையிலே தற்போது உச்சநீதிமன்றத்தால் முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது. பூர்ணிமா, யோகேஸ்வரன், இப்ப முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு தரப்புல கடும் எதிர்ப்பு எழுந்திருந்தது. இது குறித்தான விவரங்கள் என்ன?
தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலுமே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு அல்ல என்பதை நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் வாதிட்டார். அதற்கான காரணத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடியது விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட 5 வருடங்களுக்கு பிறகு இப்போது ஏன் இந்த வழக்கு இப்போதைய புதிய அரசால் விசாரிக்கப்படுகிறது, எனவே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானே என்ற வாதத்தை அவர்கள் வைக்க முற்பட்டார்கள். அதற்குத்தான் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலுமே இவர்கள் சொல்லக்கூடிய, அதாவது செந்தில் பாலாஜி சொல்லக்கூடிய காலகட்டமான 2021, 2025 காலகட்டம், செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்த அரசு தான் தமிழ்நாட்டினுடைய அரசு பொறுப்பிலும் இருந்தது. எனவே செந்தில் பாலாஜி இந்த டாஸ்மாக் விவகாரத்துல அவருக்கு எதிராக எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்வதை தடுத்து வைத்திருந்தார் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். எனவே இப்போது இந்த வழக்குல முறைகேடு நடந்திருப்பதற்கான முகாந்திரம் தற்போதைய அரசுக்கு விவரங்களோடு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தற்போது செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது எல்லாம் வழக்கு பதிவு செய்து நாங்கள் விசாரணையை தொடங்கி இருக்கிறோம் என்ற வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். சம்பந்தப்பட்ட நபர், அதாவது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையிலுமே விசாரணைக்கு ஒத்துழைப்பதில் தொடர்ச்சியாக இழுத்தடித்து வருகிறார் என்ற ஒரு வாதத்தையும் தமிழ்நாடு அரசு தரப்பை பொறுத்தவரையிலுமே முன்வைத்தது. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரையிலுமே ஏற்கனவே இது போன்ற விவகாரங்கள்ல செந்தில் பாலாஜி முறையாக விசாரணைக்கு ஆஜராகி வருகிறார். எனவே இது கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை நோக்கிதான் இந்த விவகாரம் நகர்கிறது என்ற தோணியில் அவர்கள் வாதங்களை எல்லாம் முன்வைத்த போதே செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பார், அவருக்கு தற்போதைக்கு நாங்கள் முன்ஜாமீன் என்பதை வழங்குகிறோம், இருந்தாலும் கூட இது நிபந்தனை முன்ஜாமீன் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதாவது இந்த முன்ஜாமீன் கிடைத்து விட்டது என்பதால் சாட்சியங்கள் மீது தலையிடக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல செந்தில் பாலாஜி வெளிநாடுகளுக்கு சென்று விடக்கூடாது, சம்பந்தப்பட்ட விசாரணை வளையத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி அவருடைய பாஸ்போர்ட்டையும் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய நிபந்தனை ஜாமீன் உத்தரவின் போது தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி விவகாரத்துல தமிழ்நாடு அரசு கடுமையாக அவருக்கு ஜாமீன் வழங்குவதை எதிர்த்தது எதற்கென்றால், இந்த விவகாரத்தில் அவர் விசாரணைக்கு இழுத்தடிக்கிறார், ஜாமீன் வழங்கப்பட்டாலும் இதே நிலைதான் தொடரும், எனவே இந்த விவகாரத்தில் ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதை தான் அவர்கள் வாதமாக முன்வைக்க முயற்சித்தார்கள், வாதமாகவும் முன்வைத்தார்களும் கூட. ஆனால் இந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியதோடு பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், சாட்சியங்கள் மீது எந்த தலையீடும் கூடாது என்ற நிபந்தனைகளை மட்டும் விதித்து இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது எதிர்மனுதாரராக இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கு என்பதை ஒத்திவைத்து விட்டார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.